ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். அம்மா என்னம்மா அவளை போய் சாவி கொடுத்துட்டு வர சொல்கிற, அவகிட்ட போக சொல்கிற. அவள் இங்கே போனால் அவள் பாட்டுக்கு அங்கே இருந்துட்டான்னா அவன் இங்கே அந்த விஜய் இருக்காரு பிடிச்சி இழுத்துட்டா என்ன பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டான். அதை விட இவளுக்கு நல்லா சூடு சுரணை இருக்குது. அதனால் சாவியை கொடுத்துட்டு வந்துடுவா. ரோசம் வெக்கம் மானம் உள்ளவளாக இருந்தால், நம்ம வீட்டு பிள்ளையாக இருந்தால், நம்ம ரத்தம் உடம்புல ஓடனா கண்டிப்பாக திரும்பி வருவா. இல்லைன்னா அங்கே கிடக்கட்டும். அவள் நமக்கு என்ன, அவள் இனிமேல் அங்கே மட்டும் இருக்கிறவன்னு சொல்லட்டும், நம்மளை தலை முழிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. அதுக்கப்புறம் காவேரி போகிறாங்க. இங்கே போயிட்டு பார்த்தா காவேரியை பார்த்துட்டு சந்தோஷம் தாங்கலை தாத்தாவுக்கும் பாட்டிக்கும். டேய் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஓடி போய் விஜயை கூட்டிகிட்டு வராங்க. அவர் பார்த்தா அப்படியே துள்ளி குதிக்கிறாரு. என்னம்மா என்ன பாட்டி சொல்கிறீங்க? அவள் இங்கே எல்லா பக்கத்தும் திருற மாதிரி தெரிஞ்சிச்சு. கண்டிப்பாக என் வீட்டுக்கு வந்துட்டாள் அப்படின்னு காவேரி அப்படின்னு ஓடி வர்றாங்க. ஓடி வந்த கையோட பேக்கோட பார்த்தேன்னா, ஆஹா வந்துட்டியா காவேரி, திரும்பி வந்துட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்பட பார்க்குறாங்க. கவலைப்படாதீங்க, சந்தோஷப்படாதீங்க, நான் வந்து சாவி கொடுத்துட்டு போத்தேன் வந்தேன் தாத்தா அப்படின்னு சொன்னால் கையோட பார்க்குறாங்க. காவேரின்னு கையை பிடிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் விலகுறாங்க. அப்படியே அவருக்கு தூக்கி வாரி போடுது. இந்த கையை தொடையில அப்படியே சொர்க்கி போய் எவ்வளோ அழகாக பார்த்த, இன்னைக்கு கையை விட்டுட்டு இன்னமும் அருவருக்கிற மாதிரி போகிறாளே அப்படின்ட்டு, காவேரி ஏன் காவேரி, நான் உங்ககிட்ட எல்லாம் பேசுனதெல்லாம் தப்பு தான், மன்னிச்சுக்க காவேரி அப்படிங்கிறாரு. ஆனாலும் காவேரி இருந்துட்டு, என்ன என்கிட்ட பண்ணதில் என்ன தப்புன்னு நீங்கள் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும், ஏன் மன்னிப்பு கேட்கணும், நீங்கள் நடந்துக்கிட்டது எல்லாமே கரெக்டு தான். என்ன காவேரி சொல்கிற, அப்போ நான் கரெக்டுன்னு நீ நினைக்கிறியா அப்படிங்கல. ஓ அப்போ நான் சொன்னோன்னே நீங்கள் கரெக்டுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படிங்கல. காவேரி என்ன காவேரி, இங்கே பாருங்கள், நீங்கள் 1 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டிங்க, நான் இங்கே இருந்து நடிச்சு கொடுத்துட்டே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்படியே நீங்கள் ஃபீல் பண்ணணும், அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்லை. காவேரி நம்ம நடித்தது மாதிரியா நம்ம நடந்துக்கிட்டோம், நம்ம அதையும் தாண்டி வாழ்ந்துட்டோமே, ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு மனசை பறி கொடுத்து வாழ்ந்தோமே, ஏன் இப்படி காவேரி பேசுகிற, என்னை சித்திரவதை பண்ணாத காவேரி, ப்ளீஸ் காவேரி, இங்கே இருந்துரு காவேரி, உங்கள் அம்மாவுக்கு தெரியாது காவேரி, நம்மளோட காதல் யாருக்குமே தெரியாது காவேரி, ஆனால் உனக்கு எனக்கு தானே தெரியும், அந்த ஆண்டவனை தவிர வேறு யாருக்கும் தெரியாது காவேரி, ப்ளீஸ் காவேரி இருந்துரு காவேரி அப்படின்னு கெஞ்சுறாங்க. நான் எப்படிங்க இருக்க முடியும், உங்களை நம்பி நான் எப்படி இன்னைக்கு சொல்கிறீங்க இப்போ, ஆனால் இது நாள் வரைக்கும் என்னை என்ன மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க, உங்கள் மேலே நான் அவ்வளோ காதல் ஆசையும் வச்சுட்டு என்னை வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, போயிடுவேன்ட்டு நான் முன்னாடிட்டு அந்த அக்ரிமெண்ட்டை பற்றி பேசுனா, ஐயோ அதை பற்றி பேசாதன்னு சொல்லுவீங்க. ஆனால் இப்போ அதுக்கப்புறம் நீ போயிடுவ, நாளைக்கூட போக போகிற, துணிமணியை பேக் பண்ணு, டைவர்ஸில் கையெழுத்து வாங்கினதுனே என்னென்ன பண்ணீங்க, நான் எப்படிங்க உங்களை மனசார நான் எதிர்த்து பேச முடியும், என்னைத்தான் அவர் விரும்புகிறாருன்னு நான் எப்படி உங்களுக்காக அடித்து பேச முடியும் அப்படின்னு பேச, காவேரி ப்ளீஸ் காவேரி அப்படிங்கிறாங்க. அந்த சமயம் டக்குன்னு ராகினி போய் இப்படி வேகமாக போயிட்டு பார்க்குறாங்க வெண்ணிலாவை. உன் விஜய் போய் பாரு போ, நீ இங்கே இருந்தால் என்ன அர்த்தம், உனக்கு உன் விஜய் வேணாமா அப்படிங்கல. விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை பார்த்தா விஜய் அப்படிங்குதா, இந்தா எனக்கு தான் நல்லா தெரிஞ்சு போச்சு அப்படிங்கல. காவேரி என்ன காவேரி, என் வீட்டில் உள்ளவங்களாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க, முன்னாடி என் மேலே பாசம் வச்சுருந்தீங்க தான், காதல் வச்சுருந்தீங்க தான் இல்லைங்களே, ஆனால் எப்போ நீங்கள் வெண்ணிலா பார்த்தீங்களே அப்போவே மனசு உங்களுக்கு காவேரி அப்படின்னு டக்குன்னு அப்படி கையை நீட்டுறாரு. அந்த வார்த்தை மட்டும் சொல்லாத காவேரி, என்னைக்கு இருந்தாலும் சரி, இன்னைக்கு இல்லை என்னைக்கு என் உயிர் இருக்க வரைக்கும் என் மனசில் காவேரி உன் பேரை மட்டும்தான் நான் நினச்சி எழுதி வச்சுருக்கேன், எப்போவுமே உன்னை மட்டும்தான் நான் சுவாசிப்பேன் காவேரி, ப்ளீஸ் காவேரி, எனக்கு வேறு யாருக்குமே இடம் இல்லை அப்படிங்கல. இதோ அப்புறம் இதுக்கு என்ன பண்ண போகிறீங்க, இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு காவேரி நறுக்குன்னு கேட்குறாங்க. அந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா இருக்க கையை பிடிக்குது. அவர் தள்ளி விடுறாரு. காவேரி அப்படின்ட்டு, வெண்ணிலா அப்படின்னு நேற்று எப்படி பேசினாரு, இங்கே பாரு, நீ உனக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அப்படி நீ பாரு, உன்னை அப்படிலாம் நினைக்க முடியாது, எனக்கு என் காவேரி தான் பொண்டாட்டி, நீ எப்படி அடிக்கிற மாதிரி பேசினாங்களே அந்த மாதிரி இப்போ பேசணும்ல பேசலைங்க. அப்படியே என்னமோ வெண்ணிலா விடுங்கிறாங்களே. ஆனால் இங்கே காவேரி என்ன பண்ணுறாங்க, இனிமேல் உங்களுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மா பேச்சை கேட்டு இனிமேல் நான் நடக்க ஆசைப்பட்றேன், நான் தயவு செஞ்சு நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சுங்க தாத்தா, நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பல. காவேரிங்கிறாங்க. அந்த பிள்ளை விஜய்னு கையை பிடிச்சி இழுக்குது. அப்படியே போகிற காவேரி திரும்பி பார்க்குறாங்க. அப்போ வெண்ணிலாவத்தை அவர் என்ன நினச்சிட்டு இருக்காரா, உதறி போட்டு வர முடியலையே, இவர் மேலே கொஞ்சம் நம்பிக்கை வச்சு வந்தமே அப்படின்னு நினச்சிட்டு காவேரி இங்கிட்டு கிளம்புறாங்க. காவேரின்னு சொல்லி இப்படியே தவிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் தாத்தா சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, இனிமேல் உனக்கு காவேரி கிடைக்கணுமா, வெண்ணிலா கொண்டே ஹாஸ்பிட்டலே விடு, இல்லைன்னா உனக்கு காவேரி இல்லை, அவ்வளோதான் நான் சொல்லுவேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா காவேரி அங்கிட்டு போனதுக்கப்புறம் கையை உதறி விடுறாரு. இந்த பிள்ளை பார்த்தா அப்படியே விழுந்துட்டு ஃபிட்ஸ் வருது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, ஃபிட்ஸ் வந்துருச்சே, ஒன்றும் புரியல, எங்கெல்லாம் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டல் கொண்டு வாங்க அப்படின்றாங்க. டக்குன்னு அள்ளிக்கிட்டு காரில் அள்ளி போடுறாங்க. இங்கே என்ன பண்ணுறது, ஃபிட்ஸ் இங்கே ஆடிக்கிட்டு கிடக்குது, கையங்காலையும் ரொம்ப நுர கொட்டிடுதா. அதனால் இங்கே காவேரியை போய் அவங்களும் காரில் ஏறுறாங்க, இவங்க இந்த பக்கத்து ஏறுறாங்க. காவேரியை போய் பின்னாடி ஃபாலோ பண்ண முடியல, இங்கிட்டும் பண்ண முடியல, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி தவிக்கிறாங்க விஜய்.